Students, welcome to MS-Fix. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம exercise 1.4 ஓட continuation sums தான் பார்க்க போறோம். Previous classல firstல இருந்து 6th sum வரைக்கும் solve பண்ணிருக்கோம். வாங்க 7th sum பார்க்கலாம். In each of the following cases, state whether the function is bijective or not. 7th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு ஒரு function கொடுத்துட்டு இது bijective-ஆ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. So f tends to என்ன கொடுத்திருக்காங்க r to r. rன்றது real numbers. ஓகேங்களா? So real numbersல நமக்கு என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? இப்போ rன்ற real numbersல நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மைனஸ் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். -1 0 1 2. ஓகேங்களா? இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 4 நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இல்லையா அப்படின்றத இப்போ செக் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன? நம்மளுக்கு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு 1 to 1ஆவும் இருக்கணும், அதே சமயம் ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். ஓகே, 1 to 1னா எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே சரி யூனிக்கான ஒரு இமேஜ் வந்து ஃப்ரேம் ஆகணும். அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன்னா எந்த ஒரு இமேஜுமே வந்து எலமெண்ட்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது. இதுதான் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ பைஜெக்டிவ்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் 1 to 1ஆவும் இருக்கணும், ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். இப்போ பார்க்கலாமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 1. இப்போ எக்ஸோட வேல்யூஸ் நம்ம என்னென்ன கிடைக்கும்? -1 0 1 2. இதுதான் வந்து நம்ம எடுத்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ எக்ஸ் வந்து நான் -1 எடுத்துக்கிறேன். ஸோ f of -1 எனக்கு என்ன வரும்? 2 into -1 plus 1. That implies -2 plus 1, that is equal to -1 answer. அடுத்தது x equal to 0. So f of 0 that is equal to 2 into 0 plus 1. 0 plus 1 that is 1, and then x equal to 1. So f of 1 that is equal to 2 into 1 plus 1, 2 plus 1, that implies 3, and then x equal to 2. f of 2 that is equal to 2 into 2 plus 1, that is equal to 4 plus 1, that is 5. Okay, ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு? ஆர்டர் பேர் ஃப்ரேம் பண்ணி எழுதிடலாமா? -1, -1, அடுத்தது 0, 1, நெக்ஸ்ட் 3, 1, 3 அண்ட் 2, 5. ஓகேவா? இதான் நம்மளுக்கு இப்போ ஃபைண்ட் பண்ணிக்க ஆர்டர் பேர்ஸ். இதுக்கு ஆரோ டயக்ராம் போடலாம். ஆரோ டயக்ராம்ல நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூஸ்ல என்னென்ன? -1 0 1 2 இதுதான் எடுத்திருக்கோம். இன்னும் நீங்க வேற ஏதாவது நம்பர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அது வந்து இங்க நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சாம்பிள்ஸ்க்கு வந்து -1 0 1 2 இது மட்டும் எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண f of x வந்து -1 1 3 and 5. ஸோ இது நீங்க ஆரோ போட்டீங்கன்னா -1க்கு 1 0 1 1 3 2 5. ஓகே, ஸோ இப்போ அந்த டயக்ராம் நம்மளுக்கு எப்படி இருக்கு? 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கா? ஒரு எலமெண்ட்டுக்கும் யூனிக்கான இமேஜ் வந்து இங்க ஃப்ரேம் ஆயிருக்கு. இதுவும் என்னதான் நம்மளுக்கு ஆர் தான், இந்த டொமைனும் ஆர். இது வந்து டொமைன், இது கோடொமைன். ஓகேங்களா? ஸோ ஒன்னொன்றுக்கும் ஃபங்க்ஷன், இது வந்து ஃபங்க்ஷன். ஒரு எலிமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கு? கோடொமைன்ல தனித்தனி இமேஜ் வந்து ஃப்ரேம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி சொல்லுவோம்? 1 to 1 சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கான்னு பார்க்கணும். ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கிறதுக்கு என்ன ஆகணும்? நம்மளுக்கு இந்த கோடொமைன்ல எந்த ஒரு இமேஜுமே எலமெண்ட் இல்லாம இருக்கக்கூடாது. எனக்கு இருக்கிற எல்லா இமேஜ்க்குமே இங்க எலமெண்டோட தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதை எப்படி நம்ம எழுதலாம்னா, ஈச் எலமெண்ட் ஹேஸ் யூனிக் இமேஜ். ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு யூனிக்கான இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இது வந்து எதுக்கான எக்ஸ்பிளனேஷன்? 1 to 1க்கான எக்ஸ்பிளனேஷன். 1 to 1க்கு எப்படி இருக்கணும்? எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே வந்து யூனிக்கான இமேஜ் இருக்கணும். ஓகே, 1 to 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆன் டுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னது? எவ்ரி இமேஜ் ஹேஸ் எலமெண்ட்ஸ். எல்லா இமேஜ்க்குமே எப்படி இருக்கு? எலமெண்ட்ஸோட தான் இருக்கு. எந்த ஒரு இமேஜும் எலமெண்ட்ஸ் இல்லாம இல்ல. ஓகேங்களா? எல்லா இமேஜும் நம்மளுக்கு எலமெண்ட்ஸோட இருக்குன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? ஆன் டு 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஹென்ஸ் this function is this given function is bijective. ஓகேவா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. f tends to அதே தான் ரியல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபங்க்ஷன் மட்டும் வேரி ஆகுது. இந்த ஃபங்க்ஷனை வந்து பைஜெக்டிவா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ ரியல் நம்பர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அங்கே எடுத்த மாதிரியே ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்த மாதிரியே -1 0 1 2 இது எடுத்துக்கலாம் நம்ம ரியல் நம்பர்ஸ்க்கு. தட் இஸ் எக்ஸ் வேல்யூம் கூட இல்லைங்களா? ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to 3 minus 4 x square. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x வந்து நம்ம -1 எடுக்கலாம். So f of -1 that is equal to 3 minus 4 into -1 square. That implies 3 minus 4 minus square 1 square வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? -1 into -1 plus 1 தான் வரும். 3 minus 4 that is -1. Then x equal to 0. f of 0 3 minus 4 into 0 square. So 0 வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஹோல் டேர்ம் நம்மளுக்கு 0 ஆயிடும். ஆன்சர் வந்து 3 தான். x equal to 1 எடுக்கலாம். f of 1 that is equal to 3 minus 4 into 1 square. 3 minus 4 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து -1. x equal to 2. So f of 2 that is equal to 3 minus 4 into 2 square. 3 minus 4 into 2 ஸ்கொயர் பண்ணா ஆகும் 4 தான் வரும். 4 into 4. ஸோ இது என்ன ஆயிடும்? நம்மளுக்கு 16 ஆயிடும். So 16ல 3 போச்சுன்னா 13. So -13. So ordered pair நீங்க எழுதுனீங்கன்னா -1, -1, 0, 3, 1, -1, 2, -13. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் ordered pair. நெக்ஸ்ட் நம்ம என்ன போடுவோம்? arrow diagram போட்டுடலாம். arrow diagram போட்டால் நமக்கு தெரியும் இல்லையா? இது வந்து என்ன ஃபங்க்ஷன்ல இருக்கு நம்ம ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். So எடுத்திருக்க வேல்யூஸ் -1 0 1 2. அடுத்தது நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் -1 3 -1. சாரி, இது இந்த மாதிரி போட வேணாம். -1 3 ரிப்பீட்டேஷன் எல்லாம் எழுதிக்கலாம். -1 3 and -13. ஓகேங்களா? ஏன் நான் -1 மறுபடியும் எழுதல? ஆல்ரெடி இங்க -1 நம்ம போட்டுட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு ஆரோ டயக்ராம் போடுங்க. -1க்கு எது நம்மளுக்கு? -1. ஓகே, 0க்கு என்ன நம்மளுக்கு? 3 கிடைச்சிருக்குது. அடுத்தது 1 போடும்போது நம்மளுக்கு என்னதான் கிடைச்சது? -1 தான் கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி போகுது? மெனி டு 1 ஃபங்க்ஷனா போகுது. 1 to 1 நம்மளுக்கு வரல. 2ன்றப்போ 13. ஓகேங்களா? இப்போ தெரியுதா ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் 1 to 1 எப்படி இருக்கணும்? ஒரு எலமெண்ட்டுக்கும் யூனிக்கான இமேஜ் இருக்கணும். தனித்தனியா இமேஜோட இருக்கதான் அது 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனா என்ன? இந்த -1ன்றது வந்து நம்மளுக்கு -1க்கும் வருது, 1ன்ற எலமெண்ட்டுக்கும் இந்த -1 இமேஜ் வருது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1 to 1. 1 to 1 இது கிடையாது. ஓகேங்களா? ஆனா இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் தான். ஏன் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்றோம்? எல்லா இமேஜஸ்க்குமே சரி நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு இமேஜும் எலமெண்ட் இல்லாம இல்ல. எவ்ரி இமேஜஸ் ஹேஸ் இட்ஸ் எலமெண்ட்ஸ். ஓகே, ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கு இது. பட் ஆனா என்னவா இல்ல? 1 to 1 ஃபங்க்ஷனா இல்ல. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த ஃபங்க்ஷனை பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆரோ டயக்ராம்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் பைஜெக்டிவ். ஓகேங்களா? எழுதிடலாமா? திஸ் ஃபங்க்ஷன் is not bijective since elements -1 and 1 has -1 as its image. ஓகேங்களா? எலிமெண்ட்ஸ் -1 1 -1 தான் இந்த இமேஜா வச்சிருக்கு. அதனால இது வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியாது? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். let a is equal to -1 1. a க்கு ஒரு செட் கொடுத்திருக்காங்க, b க்கு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் எங்க இருந்து போகுது? a to b ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. f of x வந்து நம்மளுக்கு ax plus b. ஓகே, a செட் கொடுத்திருக்காங்க இல்லையா? a செட் என்னது? given எழுதிக்கோங்க -1, 1. b செட் என்ன கொடுத்திருக்காங்க? 0, 2. அண்ட் ஃபங்க்ஷன் வந்து எங்க இருந்து போகுது? a to b வந்து ஃபங்க்ஷனா இருக்கு. f of x என்ன கொடுத்திருக்காங்க? ax plus b. நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது
a வேல்யூ அண்ட் b வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. a வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, அதே மாதிரி b வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் நம்மளோட ஃபைண்டிங்ஸ் பண்ணும். ஸோ இப்போ இதுல பாருங்க f of x கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன a and b லெட் a b கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து f of x டிஃபைன் பண்ணுறதுன்னு கொடுத்துட்டாங்க. இதுல நீங்க எப்படி எழுதிக்கலாம், a ல இருந்து b க்கு தான் ஃபங்க்ஷன் போகுது இல்லையா. ஃபங்க்ஷன் டென்ஸ் டு a to b. ஸோ இதை நீங்க -1,0 இந்த மாதிரி ஆர்டர் பேர் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா. 1,2 ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் வந்து a to b தான் போகுது. ஸோ அந்த மாதிரி நான் அதனால இதை இப்படி எழுதிக்கிறேன். இந்த வேல்யூ என்னவா இருக்கும், எக்ஸா இருக்கும். இது f of x ஓகேங்களா. சேம் அதே மாதிரி x, இது f of x. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கொடுத்துருக்கிற இந்த f of x equal to ax plus bன்ற ஃபங்க்ஷன்ல இதை அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது -1,0. அதுக்கு f of xல போய் நான் அப்ளை பண்றேன். ஓகேங்களா. f of x equal to ax plus bன்னு இருக்கா. இதுல அப்ளை பண்றப்போ எனக்கு இது என்னன்னு சொன்னா xன்னு சொன்னா இது f of x. ஓகே, so f of x க்கு வேல்யூ என்ன 0, that is equal to a into -1 plus b. அப்ப இது என்னவா இருக்கும் நம்மளுக்கு 0 equal to -a plus b ன்னு கிடைக்குதா. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆர்டர் பேர் என்ன இருக்கு நம்மளுக்கு 1,2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 1,2வை நம்ம என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம் f of x equal to ax plus bன்ற ஃபங்க்ஷன்ல. ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணி பார்த்துடலாமா. f of x என்ன இருக்கு நம்மளுக்கு 2 வந்திருக்கு. a into x ஓட வேல்யூ 1 plus b. ஸோ 2 that is equal to a plus b. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணலாமா. ஆட் 1 and 2. 1 and 2வையும் ஆட் பண்ணலாம். ஸோ 1 என்ன இருக்கு -a plus b equal to 0. நான் ஈக்குவலுக்கு வந்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன். அடுத்தது 2 என்ன இருக்கு a plus b that is equal to 2. இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த -a plus a கேன்சல் ஆயிடும். ஸோ 2b that is equal to 2 and b is equal to 2/2. ஸோ b யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு 1ன்னு சொல்லிட்டு b வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த b வேல்யூ எடுத்துட்டு வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் b in equation 1. equation 1 நம்மளுக்கு என்ன -a plus b க்கு பதிலா என்ன போடுறோம் 1 that is equal to 0. so -a equal to -1. இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். so a வேல்யூ என்ன நம்மளுக்கு 1. ஓகே, a வேல்யூ 1 தான், b வேல்யூ 1 தான். ஓகேங்களா. நம்ம क्वेश्चनல கேட்டிருக்கிறது find a and b. so a and b வந்து நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 9 பார்க்கலாம். if the function f is defined by f of x. ஓகேங்களா, f of x ன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன ரேஞ்ச்ல கொடுத்துருக்காங்க, லிமிட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ x plus 2 to x minus 1 இதெல்லாம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்பப்போ எதை எடுத்து யூஸ் பண்ணுன்றது இந்த எக்ஸோட லிமிட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, x வந்து greater than 1ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்க எக்ஸோட வேல்யூஸ்ல நம்மளுக்கு என்னென்னவா இருக்கும், greater than 1னா 2, 3, 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. greater than 1 இருக்குது எக்ஸோட வேல்யூனா நம்ம அப்ப யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் x plus 2ன்றதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது லிமிட் பாருங்க, இந்த xக்கு என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க -1 less than or equal to x less than or equal to 1. அப்போ இதுல நம்மளுக்கு என்னென்ன வரும் -1 வருமா, ஏன்னா less than or equal to கொடுத்துட்டாங்க இல்லையா. -1 அடுத்து 0, 1 அடுத்தது அவ்வளவுதான். இது 3 தான் வந்து இந்த 2 இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கான லிமிட்ஸ். அடுத்த லிமிட் பாருங்க, x வேல்யூ வந்து -3 லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப -3க்கு அடுத்து என்ன இருக்கும் நம்மளுக்கு -2 அண்ட் தென் -1 நம்மளால எடுத்துக்க முடியுமா, எடுத்துக்க முடியாது இல்லையா, ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்க கொடுக்கல. ஸோ -2 மட்டும் இங்க வரும். சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல f of 3 கொடுத்துருக்காங்களா. 3 வந்து இதுல எந்த ரேஞ்ச்ல வருது உங்களுக்கு, இந்த லிமிட்குள்ள வருதா, ஃபர்ஸ்ட் லிமிட்குள்ள வருதா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து f of 3 கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் வந்து x plus 2. ஓகேங்களா. இந்த 3 ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த 3 ஃபங்க்ஷன்ல நீங்க எதை எடுத்து யூஸ் பண்ணுன்றது இந்த எக்ஸோட வேல்யூவை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, இந்த லிமிட்டுக்குள்ள வருதுன்னா நீங்க இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x வேல்யூ 3 plus 2 that is equal to 5. இது வந்து f of 3 ஓட வேல்யூ. f of 3 வேல்யூ நம்மளுக்கு என்ன is equal to 5. அடுத்த செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, f of 0. ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன நம்மளுக்கு இங்க 0 இல்லையா. ஸோ 0 வந்து எந்த லிமிட்ல வருதுன்னு பாருங்க. 0 நம்மளுக்கு வர லிமிட் இங்க 2, இங்க செகண்ட் லிமிட்குள்ள வருது.
ஸோ எஃப் ஆஃப் 0 வேல்யூவே நம்மளுக்கு என்னதான் 2 தான். இங்கே ஸ்ட்ரைட்டாக 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இங்கே ஃபங்க்ஷனாக இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக 2 நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது தேர்ட் கொஸ்டின். தேர்ட் சப்டிவிஷன்ல எஃப் ஆஃப் -1.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த -1.5க்கு வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷன் எடுத்து யூஸ் பண்ணலாம்? -1.5 இந்த எக்ஸ்ல எந்த லிமிட்ல வருது? ஸோ இந்த லிமிட்குள்ள வருமா? ஏன்னா -3க்கு அப்புறம் நம்மளுக்கு -2, -2க்கு அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு? -1.9, -1.8 இந்த மாதிரி கம்மி ஆகிட்டே போகுமா? -1.5 இதெல்லாமே வருமா? இதெல்லாம் வந்துதான் உங்களுக்கு என்ன வரும்? -1 வரும். -1ஓட இந்த லிமிட் வந்து முடிஞ்சிடும். -1 நம்ம எடுத்துக்க கூடாது. எது வரைக்கும் எடுத்துக்கலாம்? -1.1 வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். -1 வந்து எடுத்துக்கூடாது. அடுத்தது வந்து -1 வந்துடும் இல்லையா? ஸோ இந்த லிமிட்குள்ளதான் நம்மளுக்கு என்ன வருது? -1.5 வருது. ஸோ அப்போ இதை நீங்க x-1ன்னு சொல்லி எடுப்பீங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? -1.5 -1. ரெண்டு வேல்யூமே என்ன உங்களுக்கு? மைனஸ் வேல்யூவா இருக்கா? ரெண்டுமே மைனஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நீங்க ஆட் பண்ணணும்னா -1.5 இல்லையா? 1ன்றது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணக்கூடாது, பாயிண்ட்டுக்கு முன்னாடியே போட்டுறணும். ஏன்னா இது 1.0ன்னு அர்த்தம். சரிங்களா? பாயிண்ட் வச்சு எந்த வேல்யூமே இல்லைன்னா அது எப்படி பாயிண்ட் வச்சு எழுதுனா எப்படி எழுதிக்கணும்? பாயிண்ட் 0 கொடுத்து எடுத்துக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 5.2 2.5. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் 2.5. மைனஸ் இருக்கு, மறந்துடாதீங்க, முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். ஸோ எஃப் ஆஃப் -1.5க்கு நம்ம என்ன கிடைச்சது? -2.5. இதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? f of 2. ஃபர்ஸ்ட் f of 2 கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? f of 2 வந்து எந்த லிமிட்ல வரும்? 2 வந்து இங்க மேல x plus 2 இதுல தான் வருது இல்லையா? so x plus 2 that is equal to 2 plus 2 that implies 4. அடுத்தது f of -2. ஓகேங்களா? plus 2 முடிச்சிட்டோம். அடுத்து f of -2 ஃபைண்ட் பண்ணிடலாம். f of -2 நம்மளுக்கு எந்த ரேஞ்ச்குள்ள வருது? இந்த ரேஞ்ச்லயே x -1 என்ற ரேஞ்ச்ல வருது. so x -1 that is equal to x-க்கு பதிலா -2 போட்டுலாம். -2 -1 that is equal to -3. ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு கிடைக்கிறது -3. இப்போ இதை வந்து ஓவராலா அப்ளை பண்ணி ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஃபைனல் ஆன்சர் ஃபோர்த் சம் f of 2 plus f of -2. நம்ம ஃபைண்ட் பண்ணிக்க f of 2 என்ன? that is equal to 2 வந்து f of 2 வந்து 4 plus f of -2 வந்து 3 that is equal to 1. ஓகே, இதான் இது. நீங்க வந்து கரெக்டான இந்த லிமிட் மட்டும் எடுத்து எழுதிட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் நீங்க எடுத்து எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து 10th சம் பாருங்க. 10th சம்மும் அதே மாடல் தான். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து எது இதுக்குள்ள கொடுத்துருக்காங்க? -5ல இருந்து 9 ரேஞ்ச். இந்த ரேஞ்ச்ல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லிமிட்டே வந்து -5ல இருந்து 9 வரைக்கும் தான் எக்ஸ் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற எக்ஸோட லிமிட் பாருங்க, -5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை எழுதிடலாம் ஃபர்ஸ்ட். -5 -4 -3 -2 -1 0 1. அவ்வளவுதான். 2 வந்து எழுத முடியாது, ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்க கொடுக்கல. ஸோ 1ஓட ஸ்டாப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இது பார்க்கலாமா? இது என்னது? 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 இங்க வரும். 2 3 4 and 5 மட்டும்தான். 6 வந்து எழுத முடியாது, ஏன்னா 6க்கு வந்து இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. அடுத்தது இதுல பாருங்க 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. ஸோ 6 7 8 and 9. 9 ஏன் எழுதியிருக்கேன்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? 6ல இருந்து 9 வரைக்கும் இந்த லிமிட் இருக்கு, எக்ஸுக்கு லிமிட் இருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிருங்க. எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of -3. ஸோ f of -3 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடலாமா? f of -3 எந்த ரேஞ்ச்ல வருது? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கான ரேஞ்ச்ல வருது. 6x plus 1 இங்க தான் இருக்கு இல்லையா? -3. ஸோ f of -3 என்ன வரும்? 6 of -3 plus 1 that is equal to -18 plus 1 that is -17. f of -3 வேல்யூ என்ன? -17. அதே மாதிரி அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு? இதே கொஸ்டின்ல f of 2 இருக்கா? அதுவும் ஃபைண்ட் பண்ணிடலாமா? f of 2 எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்? இங்க வரும். இங்கதான் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 5x² -1 எடுக்கணும். ஸோ 5 into xக்கு பதிலா நான் 2² எடுத்துக்கிறேன். -1 that is equal to 5 into 2² என்ன வரும்? 4 -1. 5 4s are 20. 20 -1 that is 19. ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். f of -3
plus f of 2. இதான் நம்மளோட question. So minus 3 நம்ம என்ன answer find பண்ணோம்? minus 17 plus f of 2 என்ன answer find பண்ணிருக்கோம்? 19. So நம்மளுக்கு என்ன ஃபைனலா கிடைக்கும்? இது ரெண்டையும் different sign இருக்கனால மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணீங்கன்னா ஷூ. முடிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் question. அடுத்து செகண்ட் question நீங்க பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? f of 7. ஓகேங்களா? f of 7 எந்த ஃபங்க்ஷன் இப்போ நம்ம எடுக்கணும்? 7 வந்து எங்க வருது? இங்க லை ஆகுதா? சோ 3x minus 4. x க்கு பதிலா என்ன போடணும்? 7 minus 4. That is equal to 3 7s are 21 minus 4. 21ல 4 போயிடுச்சு. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 17. ஓகே. அடுத்தது f of 1. f of 1 வந்து எங்க வருது நம்மளுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் லிமிட் குள்ள வருது. ஓகேங்களா? 1 இங்க தான் போட்டுருக்கோம் இல்லையா? சோ 6 x க்கு பதிலா 1 plus 1 that is equal to 6 plus 1 is equal to 17. ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். f of 7 minus f of 1 that is equal to f of 7 ஐடென்டிஃபை பண்ண நம்மளுக்கு 17 minus 7 that is equal to 10. மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 10. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 2 into f of 4 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ f of 4 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். f of 4 வந்து எந்த ரேஞ்ச்ல வருதுன்னு பாத்துருவோமா? 4 வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்ச்ல வருது. 5x square minus 1. ஓகே. சோ 5 into x square க்கு பதிலா 4 square போட்டுக்கலாம். minus 1 that is equal to 5 into 4 square 16 minus 1. So 5 into 60 multiply பண்ணா என்ன கிடைக்கும்? 30. 3 5 ones are 5 plus 3 80. So 80 minus 1 that is equal to 79. Okay, f of 4 identify பண்ணிருக்கோம். அடுத்து f of 8 அதே மாதிரி என்ன வேல்யூ வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். So f of 8 வந்து எந்த ரேஞ்ச்ல வரும்? இந்த ரேஞ்ச்குள்ள வருமா? So டவுட்டா இருந்தனா நீங்க எழுதி இருக்கீங்க இல்லையா? இது பார்த்துக்கலாம். 6 7 8 9 8 வந்து எங்க வருது? 3x minus 4 என்ற ஃபங்க்ஷன்ல வருது. So 3 into x க்கு பதிலா 8 minus 4 that is equal to 3 8s are 24 minus 4 answer is 20. Okay. So இப்போ நமக்கு என்ன லாஸ்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண கிடைக்கிற வேல்யூ f of 8 2 into f of 4 that is equal to 2 into f of 4 என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்? 79 plus f of 8 ஓட வேல்யூ 20. So 79 2 அது கூட மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 18 க்கு 8 1 14 plus 1 15 plus 20. So that is equal to 178. Okay. அடுத்தது fourth sum பார்க்கலாம். fourth sumக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் f of minus 2 ஃபைண்ட் பண்ணணும். f of minus 2 இருக்கு இல்லையா? so f of minus 2 ஃபைண்ட் பண்ணலாமா? f of minus 2 எந்த ரேஞ்ச்ல வருது? ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் 6x plus 1. so 6 into minus 2 plus 1 that is equal to minus 12 plus 1 that is minus 11. அடுத்தது f of 6 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். f of 6 that is equal to இதுக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் எடுக்கலாம்? f of 6 இல்லையா? so 3x minus 4. so 3 into x ஓட வேல்யூ 6 minus 4 that is equal to 3 6 are 18 minus 4 that is 14. okay. அடுத்து f of 4. f of 4 வேல்யூ எங்க வரும் நம்மளுக்கு? 2ல இருந்து 6 வரைக்கும் இந்த ரேஞ்ச்ல வருது இல்லையா? so 5 into x square க்கு பதிலா 4 square minus 1 that is equal to 5 into 4 வந்து 16 minus 1 that is 80 minus 1 and 79. இங்க ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. f of 4 ஓட வேல்யூ வந்து 79. ஓகேங்களா? அடுத்தது f of minus 2 ஆல்ரெடி இங்க ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். f of minus 2 வந்து என்ன இருக்கு? நமக்கு minus 11 வந்திருக்கு இல்லையா? சோ இப்போ டைரக்டா எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. So 2 into f of minus 2 value வந்து minus 11 minus f of 6 ஓட value 14 divided by f of 4 ஓட value நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 79 plus f of minus 2 ஓட value minus 11. ஓகேவா?
ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 11 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -22 -14 divided by 79 -11. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் தான் இல்லையா? ஸோ மைனஸ் ஆட் பண்ணீங்கன்னா 636 -36 divided by 79ல 11 போயிடுச்சுன்னா 868. ஓகே, -36/68. Next question number 11 பார்க்கலாம். The distance is an object travels under the influence of gravity time t. Distance வந்து s கொடுத்திருக்காங்க, time t வந்து travel பண்ணது கொடுத்திருக்காங்க. function என்ன கொடுத்திருக்காங்க? s of t that is equal to 1/2 gt square plus at plus b. இதுல இந்த gன்றது gravity, acceleration due to gravity கொடுத்துட்டாங்க. gன்றது gravity, a and b are constants. ஓகேங்களா? sன்றது distance, tன்றது time. ஓகே, நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன் பண்ணிடலாமா? இப்போ நம்மளுக்கு எப்போ நீங்க f of x மாதிரி பார்த்திருப்பீங்க. இதுல என்ன டிஃபரெண்டா வந்திருக்கு? s of tன்னு வந்திருக்கு. sன்றது டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க, tன்றது வந்து டைம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு டைமுக்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணியிருக்கோம் அதுதான் நம்ம ஃபைன் பண்ண போறோம். ஸோ அப்போ ஒரு டைமுக்கும் இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கா இல்ல வேரி ஆகுதா? டைமுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுதா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது 1 to 1 இல்லையான்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ டைம் எடுத்துக்கலாமா? டைம் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 1 2 3 இது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1 second 2 second 3 second இது மட்டும் எடுத்துக்கலாம். இதை வந்து இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் s of t is equal to 1 எடுத்துக்கலாம். டைம் 1 இருக்கும்போது s of 1 நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 1/2 into g of 1 square plus a into 1 plus b. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 1/2 g மட்டும்தான் வரும், 1 square அதே தான், plus a plus b. இது வந்து என்னது? s of 1 நம்மளுக்கு. அடுத்தது t வந்து 2 எடுக்கலாம். ஸோ s of 2 என்ன கிடைக்கும்? 1/2 g into 2 square plus a into 2 plus b 1/2. இங்க 2 வந்து ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குமா? ஸோ 4/2 g. ஓகேங்களா? 4/2 g plus 2a plus b. ஓகே, இது நீங்க கேன்சல் பண்ணாலும் என்னதான் வரும்? நம்மளுக்கு 1/2 g மட்டும் வரும். ஓகேங்களா? இது நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து s of 2 நம்மளுக்கு கிடைச்சது. அடுத்தது t that is equal to 3 சப்ஸ்டிட் பண்ணலாம். s of 3 என்ன கிடைக்குது? is equal to 1/2 g of t க்கு பதிலா நான் 3 square plus 3 into 3a டைரக்டாவே நான் எழுதிடுறேன். 3a plus b that is equal to 3a ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? 9 வருமா? ஸோ 9/2 g plus 3a plus b. இது வந்து நம்மளுக்கு s of 3. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஃபங்க்ஷனை பாருங்களா. டைம் வந்து 1 செகண்டா இருக்கும்போது ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வேற மாதிரி தான் வந்திருக்கு இல்லையா? ஃபங்க்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கா? இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, இது செகண்ட் ஃபங்க்ஷன், இது தேர்ட். ஸோ 3 ஃபங்க்ஷனையும் பாருங்க. டைம் வந்து 1ன்னு இருக்கும்போது நம்மளுக்கு இது வேற மாதிரி இருக்கு, 1/2 g plus a plus b. இது டைம் வந்து 2 செகண்ட்ஸ்ல இருக்கும்போது 4/2 g plus 2a plus b. சேமா இல்ல, இது a plus b, இது 2a plus b. இதுவும் எப்படி இருக்கு? 3a plus b. டிஃப்ரெண்டான டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த ஆப்ஜெக்ட் டிராவல் ஆகுது. டைம் வந்து நம்மளுக்கு வேரி ஆக இந்த ஆப்ஜெக்டும் என்ன ஆகுது? வேற டிஸ்டன்ஸ்ல டிராவல் ஆகுது. ஓகேவா? எதுவுமே நம்மளுக்கு சேமா வரல. டிஸ்டன்ஸ்ன்றது எது? இந்த s தான் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன நம்மளுக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒன்னொன்னு ஒரு டைமுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது, தனித்தனியா வருது. நீங்க டைம்ன்றது நீங்க என்ன எடுத்துக்கலாம்? எலமெண்ட்னு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ்ன்றதை என்ன எடுத்துக்கலாம்? இமேஜ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்குது, அடுத்து ஒரு எலமெண்ட் கொடுக்கறப்போ வேற ஒரு இமேஜ் கிடைக்குது. இமேஜும் டிஸ்டன்ஸும் இங்க ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ இது ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 தான். the given function is 1 to 1.
பிகாஸ் ஏன் சொல்றோம்னா every time the object travels the unique distance ஒரு டைமுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து வேற டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணுது யூனிக்கான டிஸ்டன்ஸ் இருக்கு ஓகேங்களா நீங்க டைம்ன்றது என்ன நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் பிராக்கெட்ல கூட நீங்க எப்படி போட்டுக்கலாம் ஓகேங்களா டிஸ்டன்ஸ்ன்றது என்ன நம்மளுக்கு இங்க இமேஜ் ஐடென்டிஃபை ஆகுதா இப்போ டைம்ன்றது எலமெண்ட்ஸ் ஒரு எலமெண்ட்டுக்கு எப்படி இருக்கு யூனிக் இமேஜ் இருக்கு அதனால இது என்னன்னு சொல்றோம் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்றோம் சரிங்களா Next question number 12 பாருங்க the function t which maps temperature in Celsius C ஓகேங்களா ஃபங்க்ஷனை வந்து tன்னு கொடுத்திருக்காங்க டெம்பரேச்சரை வந்து செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க டிஃபைன்ட் பை t of c ஃபங்க்ஷன் வித் t of c ன்னு கொடுத்திருக்காங்க t of c தான் ஓவராலா எப்படின்னு கொடுத்திருக்காங்க f ன்னு கொடுத்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க t of 0 ன்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்போ எஃப்பும் சியும் என்னதான் நம்மளுக்கு டி ஆஃப் எஃப்ன்றது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த ஃபங்க்ஷனை எப்படி இங்க டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டி ஆஃப் சி ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு 9/5 சி பிளஸ் 32 ஓகேங்களா எஃப்னு கொடுக்கலாம் இல்ல நம்ம அதை டி ஆஃப் சின்னு எழுதிக்கலாம் ஓகே ஸோ இதை ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்றத நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்க டி ஆஃப் சி சின்றது என்னது டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஓகேங்களா ஐடென்டிஃபை பண்ண சொல்லிக்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டி ஆஃப் 0 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் தட் இஸ் ஈக்குவல் டு இங்க t ஆஃப் 0 தான் இல்லையா இங்க t ஆஃப் c தானே இது ஃபங்க்ஷன் அப்ப c க்கு பதிலா நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் இங்க 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் 0 plus 32 that is equal to 32 t ஆஃப் 0 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 32 t ஆஃப் 0 that is equal to 32 அடுத்தது செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் t ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க 28 So substitute பண்ணிடலாமா இல்ல c க்கு பதிலா என்ன பண்ண போறோம் 28 substitute பண்ண போறோம் 9/5 28 plus 32 that is equal to 9 ஐயும் 28 ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாமா 9 8s are 72 க்கு 2 balance 7 18 plus 7 25 divided by 5 plus 32 Okay, so இது நீங்க LCM எடுத்துருங்க LCM எடுத்தீங்கன்னா 252 plus 5 ஆல இதை மல்டிப்ளை பண்ணுவோமா மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 5 2s are 10 0 1 5 3s are 15 plus 1 16 divided by 5 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாமா நான் இங்க கண்டினியூ பண்றேன் that's equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 252 160 2 1 412 divided by 5 இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம் 412 5 ஆல நம்ம டிவைட் பண்ணலாம் 5 8s are என்ன வரும் நம்மளுக்கு 40 வருமா பேலன்ஸ் 1 இந்த 2 கீழ இறக்கிக்கோங்க 2 டைம்ஸ் வந்து 10 பேலன்ஸ் 2 ஒரு பாயிண்ட் வெச்சுனா நான் இங்க ஒரு 0 சேர்த்துக்கலாமா so 4 times 20 that is equal to 82.4 இது எதோட ஆன்சர் நம்மளுக்கு t of 28 ஓட ஆன்சர் வந்து 82.4 ஓகே அடுத்து question number 3 பார்க்கலாம் question number 3 என்ன இருக்கு t of -10 ஓகே சோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 9/5 into -10 plus 32 இதை கேன்சல் பண்ணலாமா 5 1s are 5 5 2s are 10 that is equal to 2 into 9 வந்து 18 கிடைக்கும் so -18 plus 32 இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 14 t of 10 ஆன்சர் வந்து நம்மளுக்கு -10 is 14 ஓகேங்களா அடுத்து question number 4 பார்க்கலாம் question number 4 என்ன கொடுத்திருக்காங்க value of c when t of c is equal to 212 value of c வந்து என்ன கொடுத்திருக்காங்க t of c ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 212 ன்னு கொடுத்திருக்காங்க நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன t of c that is equal to 9/5 into c plus 32 இல்லையா சோ இதுல t of c ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 212 ன்னு கொடுத்துட்டாங்க சோ 9/5 வேல்யூ of c என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா plus 32 இத that is equal to 212 எழுதிட்டு இந்த plus 32வை
ஆப்போசிட் சைடில் போகிறப்போ -32 நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இது இப்போ சால்வ் பண்ணலாம். 9/5c தட் இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ண என்ன ஆகும் 0 180. ஓகே, இப்போ c வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. c தட் இஸ் ஈக்குவல் டு 180 இன்டூ இது ரெசிப்ரோக்கலாக இந்த சைடு எழுதுனா எப்படி வரும் 5/9. ஓகே, இந்த 9/5 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம் 9/5. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 20. ஸோ 20 into 5 c that is equal to 100. 20 into 5 என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர் 100. ஸோ சியோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 100. ஓகே, அடுத்தது 5th sum பார்க்கலாம். The temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. Celsius value Fahrenheit value ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன சொல்ல வர்றாங்க f that is equal to c ன்னு சொல்றாங்க. Fahrenheit value டெம்பரேச்சர் செல்சியஸும் வந்து சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்மளோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறது f தானே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. fனே டைரக்டா எழுதிப்போம் 9/5 into c plus 32. இந்த f ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க c ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ c that is equal to 9/5 into c plus 32. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வந்துக்கலாம். ஓகே, 9/5 இருக்கு இல்லையா? ஸோ இதை இந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா எப்படி வரும் c minus 9/5 c that is equal to 32. பிளஸ்ல இருக்காது, இந்த சைடு வரப்போ மைனஸ்ல எழுதிருக்கான். ஓகே, இது இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 5c minus 9c by 5 that is equal to 32. ஸோ இது சால்வ் பண்ணீங்கன்னா -9c கிடைக்குமா? இங்க 5 இது -9. ஸோ -4c by 5 is equal to 32. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஈக்குவல் இந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல வந்துடும் இல்லையா? ஸோ இங்க எழுதுறேன் நான் -4c that is equal to 32 into 5. மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் -4c that is equal to 5 2s are 10 0 1 15 plus 1 16. So c that is equal to 160 divided by -4. அந்த மைனஸ் நான் மேல போட்டுக்கிறேன் 4. c that is equal to cancel பண்ணா என்ன ஆகும் 4 1s are 4 4 4s are 16. ஓகேவா -40. ஓகே, இதோட எக்ஸசைஸ் 1.4ல இருக்கிற எல்லா சம்ஸுமே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் 1.5ல இருக்கிற சம்ஸோட பார்க்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னோட கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.